ஹாய் guys, ஸ்பார்க்கி ஹியர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் விண்டோஸ் கம்ப்யூட்டரை வந்து எப்படி ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேருமே டிடெக்ட் பண்ணாத மாதிரி விண்டோஸ் டிஃபெண்டரை பைபாஸ் பண்ணி எப்படி வந்து உங்களோட சிஸ்டமை வந்து அவங்க ஆக்சஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான். நீங்கள் வந்துட்டு இந்த அட்டாக் சினாரியோஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ட்ரை பண்ணுறதோ, அது வேறு எங்கேயாவது வந்து அஃபென்சிவாக யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. இது வந்துட்டு ஒரு எஜுகேஷ்னலுக்காக தான், உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் இதிலிருந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மிங் அட்டாக்ஸ்லாம் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுல வந்து நீங்கள் தடுத்துக்கலாம். அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது வந்துட்டு ஒரு விண்டோஸ் மிஷின். இந்த சைடு வந்துட்டு என்னோட லினக்ஸ் மிஷின் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு அட்டாக்கர் மிஷின் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு விக்டிம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மிஷினை வந்துட்டு நமக்கு இங்கே ஆக்சஸ் எடுக்க போகிறோம். லெட்ஸே நான் வந்துட்டு இது நீங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு நீங்கள் ஹேக் பண்ண போகிறீங்க. இது நான் வந்து ஒரு விஎம்ல தான் வந்து ஓட்டுறேன், வேறு எந்த மிஷின்லையும் நான் வந்து ட்ரை பண்ணலை. இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விண்டோஸில் வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, வைரஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவனே வந்துட்டு டெலீட் பண்ணி விட்டுருவான். வெளியே போடா. அதனால நான் வந்து உங்களால் எந்த மலிஷியஸ் EXE ஃபைலையும் கொண்டாந்து வந்து இதில் வச்சு ஓட்ட முடியாது. அதுக்காக சைபர் செக்யூரிட்டி கம்யூனிட்டியிலேருந்து ஒரு சில பேர் வந்து சிமேரா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டூல் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, விண்டோஸ் டிஃபெண்டரை பைபாஸ் பண்ணும். அப்புறம் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஆன்டிவைரஸ்லாம் கொஞ்சம் பைபாஸ் பண்ணும். ஸோ இந்த டூலை வந்துட்டு நீங்கள் கிட் க்ளோன் பண்ணிக்கணும். ஸோ நார்மலாக இந்த லிங்க்குள்ளே போயிருங்க. இந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஹெச்டிபிஎஸ்ஸாக வச்சுட்டு நீங்கள் கிட் க்ளோன் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக காலி லினக்ஸோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னா இந்த கமாண்ட் போட்டு நீங்கள் கிட் க்ளோன் பண்ணிடுங்க. கிட் க்ளோன் பண்ணதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளே போயிருங்க, அந்த டைரக்டரிக்குள்ளே போயிருங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ஃபைல்ஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட்டபுளாக மாற்றணும். அதனால நம்ம வந்து எக்ஸிக்யூட்டபுள் மாற்றுறதுக்காக இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட்டபுளாக மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு செட்டப் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைரக்டரி வச்சிருப்பான். அதில் வந்துட்டு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வச்சிருப்பான். பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம லினக்ஸில் வந்துட்டு பேஷ் ஸ்கிரிப்ட் எப்படியோ அந்த மாதிரி விண்டோஸில் வந்து பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஏதோ ஒரு ஃபைல் நம்ம யூஸ் பண்ணால் போதும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபைலை வந்துட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் இன்வோக் பவர் ஷெல் TCP.ps1ங்கிற ஃபைலை வந்துட்டு நான் எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட ஃப்ரெண்டு வந்து எங்கேயோ இருக்காங்க, இல்லை வேறு நெட்ஒர்க்கில் இருக்காங்க, உங்கள் நெட்டில் கனெக்ட் ஆகலை, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட கம்ப்யூட்டர் நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்களோட IP அட்ரஸ் போட்டலாம் நீங்கள் வந்து ஆக்சஸ் எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, NGRAC யூஸ் பண்ணி டனல் பண்ணுறோம். நம்ம IP வந்து பப்ளிக்காக தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். எனக்கு வந்துட்டு 1337 ஏதோ ஒரு போர்ட், இந்த போர்ட்ல இருந்து எனக்கு வந்து கனெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்செட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ NGRAC யூஸ் பண்ணி இந்த போர்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, TCP கனெக்ஷனில் 1337 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு IP அட்ரஸ் வந்து அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த போர்ட் வந்து இந்த இதுக்கு பாயிண்ட் பண்ணும், உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் 1337க்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து பப்ளிக் IP அட்ரஸ் ரெடி. நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ஃபைலில், நான் ஒரு ஃபைல் சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு ஃபைல், நீங்கள் அந்த ஃபைலை வந்துட்டு மாற்றிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற IP அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. நமக்கு இதுதான் IP அட்ரஸ். ஸோ அந்த IP அட்ரஸை காப்பி பண்ணி நான் அந்த கொடுத்துருக்க இந்த ஃபைலில் வந்துட்டு கடைசியில் வந்தீங்கன்னா இங்கே IP அட்ரஸ்ன்னு கேட்டிருப்பான். இந்த IP அட்ரஸ்ங்கிற இடத்துல வந்துட்டு IP அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. போர்ட்டுங்கிற இடத்துல போர்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து போர்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைல் ரெடி, பவர் ஷெல் ஃபைல் ரெடி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைலை வந்துட்டு சிமேரா யூஸ் பண்ணி அப்ஃபஸ்கேட் பண்ணணும். அப்ஃபஸ்கேட் அப்படின்னா என்னன்னா, அந்த ஃபைலை வந்து புரியாத மாதிரி மாத்துறது. விண்டோஸ் டிஃபெண்டருக்கு வந்து புரியாத மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் என்கோட் பண்ணுறது, அந்த மாதிரி வைங்களேன். இதெல்லாம் பற்றி கடைசியில் நான் பேசுகிறேன். இப்போ வந்து அந்த ஃபைலை ரன் பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு இதில் நீங்கள் வந்துட்டு எப்படி இந்த டூலை யூஸ் பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். /F போட்டு நீங்கள் எந்த ஃபைலை வந்து அப்ஃபஸ்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அப்புறம் வந்துட்டு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் அப்ஃபஸ்கேட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அப்புறம் கடைசியாக வந்துட்டு எனக்கு எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஃபைல்னா ஷெல்ஸ்குள்ள இன்வோக் பவர் ஷெல் TCP எனக்கு இந்த ஃபைல் வந்து வேணும். ஸோ அதனால் இந்த ஃபைலை வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு என்னென்ன மாதிரி அப்ஃபஸ்கேஷன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லா விதமான அப்ஃபஸ்கேஷனும் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு
வந்துட்டு அவுட்புட் ஃபைல் வந்து மென்ஷன் பண்ணுவோம். அவுட்புட் ஃபைல் வந்துட்டு நான் வந்து virus.ps1 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த டூல் வந்துட்டு பவர் ஷெல் ஸ்கிரிப்டை வந்துட்டு கொஞ்சம் ஜிப்ரிஸாக மாற்றும். ஸோ தட் டிஃபெண்டர் இப்போ இருக்க ஆன்டிவைரஸ்க்குலாம் அது புரியாது. ஸோ இந்த டூல் ரன் ஆகி முடிக்கும். டூல் ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட virus.ps1ங்கிற ஒரு ஃபைலும் இப்போ வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம விண்டோஸில் மாற்றி நம்ம ஓட்டி பார்ப்போம். அதுக்காக விண்டோஸில் மாற்றுறதுக்காக நான் ஒரு பைத்தான் சர்வர் வந்து ஓட்டிக்கிறேன். என்னோட நெட்வொர்க்குனால நான் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். virus.ps1 வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து வைரஸ்ங்கிற ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து இருக்கு. இது நீங்கள் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்படி வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துட்டு நான் பவர் ஷெல்லை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சில பாலிசிஸ் இருக்கும். அது வந்துட்டு சில இதெல்லாம் வந்துட்டு ரன் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம அந்த பாலிசிஸ்லாம் மட்டும் எனக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம பைபாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, பவர் ஷெல் இபி பைபாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இருக்க அந்த ஃபைல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த வைரஸ்ங்கிற இதை மட்டும் நான் ஓட்டுறேன். இந்த ஃபைலை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே, நான் இப்போ இந்த ஃபைலை ஓட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு ரிவர்சல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு அந்த ஃபைலை ஓட்டின உடனே எனக்கு வந்துட்டு ரிவர்சல் கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு என்னால் இங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன வச்சுருக்காங்க எல்லாமே வந்துட்டு நான் அதுக்குள்ளே போய் பார்க்க முடியும். இதில் நான் வந்துட்டு முடிஞ்ச என்னால் அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் கூட பண்ண முடியும். அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே நான் பார்க்கவும் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த விண்டோஸ் டிஃபெண்டர் வந்துட்டு இந்த ஃபைல் வந்து மலிசியஸான ஃபைல்னு ஐடென்டிஃபையும் பண்ணலை, டெலீட்டும் பண்ணலை. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரிவர்சல் எடுத்துட்டேன். அந்த கம்ப்யூட்டர் ஆக்சஸ் கிடச்சிருச்சு எனக்கு. ஒரு ரியலிஸ்டிக் சினாரியோ நினச்சி பார்ப்போம். நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு ஃபைலை வந்து கொடுத்து நம்மளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அப்புறம் நம்மளே உனக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இது வந்து ஒரு இஎக்ஸியாக மாற்றுவோம். இஎக்ஸியாக மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு விக்டிம்க்கு வந்து டெலீட் பண்ணுவோம். இஎக்ஸியாக மாற்றுறதுக்கு வந்துட்டு PS2 EXE அப்படின்னு சொல்லி ஒரு பைனரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக இந்த லிங்க் போனீங்கன்னா தெரியும். PS2 EXEன்னு சொல்லி போயிட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும் உங்களோட கமாண்ட் லைனில். இன்னொரு சினாரியோ, இது வந்துட்டு இந்த PS2 EXEங்கிற இது வந்து விண்டோஸில் மட்டும்தான் ரன் ஆகும். நீங்கள் வந்துட்டு இந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்டை வந்துட்டு இஎக்ஸியாக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோஸ் வேணும். நார்மலாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு விண்டோஸுக்கு மேலே தான் காலையில் எனக்கு ஓட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் விண்டோஸ்லேயே வந்துட்டு இது இஎக்ஸி ஃபைலாக வந்து மாற்றிடலாம். சூப்பர் ஈஸி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது இன்ஸ்டால் ஆன முடிச்ச உடனே எந்த ஃபைலை வந்துட்டு நம்ம வந்து இஎக்ஸியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா PS2 EXEன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன ஃபைலுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிட்டு அது வந்துட்டு எப்படி எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்துட்டு ஒரு ஈஸியாக இல்லைனா ஒரு கன்வின்சபிள் வேல வந்துட்டு நான் வந்து GTA அப்படின்னு சொல்லி வச்சு GTA.exeன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து இது ஒரு GTA Vice City கேம்டா, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோ, கேம் ஆடு அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி நார்மலாக எல்லாருமே ஸோ GTA EXEன்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். ஃபைல் வந்து ரெடி GTA.exe. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் என்னோட டவுன்லோட்ஸில் GTA என்ன இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணாலுமே வந்துட்டு எனக்கு ஆக்சஸ் கிடைக்கும். நான் என்னோட ட்ரை பண்ணுறேன். நான் GTA வந்து ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு கனெக்ஷன் வந்து இங்கே கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது இந்த GTAங்கிறதும் வந்துட்டு என்னடா அது 192 KB தான் இருக்குது, இமேஜும் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம். ஸோ அதையும் நம்ம வந்து மாற்றுவோம். நம்ம வந்துட்டு GTA Vice Cityயோட ஐக்கான் எடுப்போம். நம்ம ஐக்கான் எடுத்து அந்த ஐக்கானை வந்து நம்மளோட இந்த ஃபைலில் வைக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் vicity.pngன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ICO ஃபைலில் எக்கோ ஃபைலில் தான் இருக்குது. நீங்கள் வந்து PNG ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா PNG டு ICO கன்வெர்ட்டர்ஸ்லாம் நிறையா இருக்கும். இன்னொரு டொமைன் என்னன்னா கன்வெர்டிகோ
இங்கே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பிஎன்ஜி ஃபைலை போட்டு ஐசிஓ ஃபைலாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கிட்ட ஐசிஓ ஃபைல் இருக்குது, இஎக்ஸி ஃபைலும் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபைலை வந்து இமேஜ் வந்து எனக்கு இங்கே வேணும். இது கரெக்டாக இதுக்கு நான் வந்து ரிசோர்ஸ் ஹேக்கர் அப்படின்னு சொல்லி இன்னொரு நீங்கள் இதை ஏற்றணும். ஸோ ரிசோர்ஸ் ஹேக்கரில் போயிட்டு நீங்கள் இதை டவுன்லோடு பண்ணி நீங்கள் ஏற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணேன். என்னோட ரிசோர்ஸ் ஹேக்கரை வந்துட்டு அந்த பைனரி அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை நீங்கள் வந்து ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ நீங்கள் ரிசோர்ஸ் ஹேக்கரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இங்கே ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டு எந்த ஃபைலில் நீங்கள் எந்த இஎக்ஸியை வந்துட்டு நீங்கள் இந்த இமேஜை மாற்றணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜிடிஏன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து ஆடு பைனரி ஆர் இமேஜ் சோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே இதை கிளிக் பண்ணி செலக்ட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கொடுத்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடு ரிசோர்ஸ் கொடுத்துங்க. இப்போ வந்துட்டு இந்த இமேஜ் வந்து இதுக்குள்ளே போய் செட் ஆயிரும். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணால் இது ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணும். என்னென்னா பழைய ஃபைலை வந்து ஜிடிஏ ஒரிஜினல் வச்சுட்டு புது ஃபைலை வந்து ஜிடிஏ அப்படின்னு சொல்லி மாற்றிடும். இப்போ நம்மகிட்ட வந்து இது வந்து இஎக்ஸி ஃபைலாக இருக்குது. இப்போ அந்த ஒரு இஎக்ஸி ஃபைலை மட்டும் கொடுத்தா கன்வின்சிபிளாக இருக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ, உங்களவே வந்து மேனிப்புலேட் பண்ணி பண்ணணும்னாலையோ. இப்போ அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு புதுசாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம், வைசிட்டி அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ளே நம்ம வந்து சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் சும்மா ஏதோ ஒரு டம்மியாக வச்சுப்போம். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ஜிடிஏ வைசிட்டியான கேம் ஃபைல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறீங்கன்னு வைங்க. இப்போ வந்துட்டு இது உங்க விண்டோஸ் மிஷின்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகிட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ண சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நம்ம வந்து லிசன் பண்ணிப்போம். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனும் கேம்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு பார்ப்பான், வைசிட்டி ஃபோல்டருக்குள்ளே போவான். நம்ம கொடுத்த வைசிட்டி கேமை வந்து டபுள் கிளிக் பண்ணுவான். டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து ஆக்சஸ் கிடைச்சிரும். இந்த டெர்மினல் வந்துட்டு ஒரு டவுட்டா இருக்கே, இது என்ன இது கேமே ஓப்பன் ஆகல, டெர்மினல் மட்டும் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு இது வரும். ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நோ கன்சோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இது வந்துட்டு நம்ம எங்க கொடுக்கணும் அப்படின்னா PS2X கன்வெர்ட் பண்ணோம்ல, அதுல தரணும். PS2X தந்துட்டு எனக்கு வந்து எந்த ஃபைல் மாற்றணும், GTA. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரே நேமாக இருந்தனால எரர் அடிச்சது. இப்போ நான் வந்து ஜிடிஏ ஒரிஜினல்ங்கிறது ஜிடிஏன்னு சொல்லி மாற்றிட்டு எனக்கு நோ கன்சோலுங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போய் பார்த்தேன்னா எனக்கு வந்துட்டு ஜிடிஏ வந்துட்டு எனக்கு அதே மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இதில் நான் வந்துட்டு நான் வந்து இமேஜை மாற்றணும். ஒன்ஸ் அகைன் ட்ரை பண்ணுவோம். நம்ம அதே மாதிரி PS2exe கொடுத்துட்டு எந்த ஃபைலில் வந்து மாற்றணுமோ அந்த ஃபைலை கொடுத்துடணும். நம்மகிட்ட ஆல்ரெடி வைரஸுங்கிற ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு இங்கே வந்து ஜிடிஏ அப்படின்னு சொல்லி வரணும். சேம் தான். எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு ஃப்ளாக் ஆட் பண்ணுவீங்க, நோ கன்சோல் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் அந்த கன்சோல் வந்து ஓப்பன் ஆகாது, அது வந்துட்டு பின்னாடி ரன் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து தெரியாது. நம்மக்கிட்ட இப்போ இந்த ஜிடிஏ ஃபைலுங்கிறது வந்து ரெடி. நீங்கள் அதே மாதிரி வந்து இந்த இமேஜை மாற்றி நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் நம்ம இமேஜை மாற்றுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த அந்த ஃபைல் ரெடி. மற்றதெல்லாம் நான் இப்போதைக்கு டெலிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் லிசன் பண்ணுறேன். விக்டிமோ உங்கள் ஃப்ரெண்டோ ஓப்பன் பண்ணுறான். இப்போதைக்கு கன்சல் எதுவுமே வந்துட்டு ஓப்பன் ஆகலை. டபுள் கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ எதுவுமே நடக்கலை. எனக்கு இந்த இடத்துல ஆக்சஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டரை வந்துட்டு விண்டோஸ் டிஃபெண்டரும் பைபாஸ் பண்ணியும் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸும் பைபாஸ் பண்ணி தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சஸ் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டில் வைரஸ் டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சிமேரா டூல் வந்துட்டு 15 இடத்துல வந்து ஃப்ளாக் ஆயிருக்கு. ஸோ இதிலலாம் வந்துட்டு டிடெக்டட் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணிடும். மோஸ்ட்லி இருக்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பைபாஸ் பண்ணிடுச்சு. மெயினாக வந்துட்டு விண்டோஸ் டிஃபெண்டரை பைபாஸ் பண்ணியிருக்கு. அதனால வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக இதுக்கு விழுக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு EXE ஃபைலை வந்து வச்சு உங்களை வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வைரஸ் டோட்டலை வந்து செக் பண்ணி பாருங்கள். வைரஸ் டோட்டலையும் இப்போல்லாம் வந்துட்டு பைபாஸ் பண்ணுற மாதிரி நிறையா டூல்ஸ்லாம் இப்போதைக்கு வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சுல எப்படி வந்துட்டு
டிஃபெண்டரை வச்சு டிஃபெண்டரை பைபாஸ் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஆக்சஸ் எடுக்கிறாங்கன்னு. இப்போது இது வந்துட்டு நீங்கள் கனெக்ஷன் வந்து கட் பண்ணாத வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ போயிடும். நீங்கள் அகைன் வந்துட்டு அவன் எப்போ ஓப்பன் பண்ணுவானோ அப்போ மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஆக்சஸ் எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போவுமே லிசன் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு வந்து எப்போ வேணாலும் லிசன் ஆகணும், நான் எப்போ நினச்சாலுமே வந்துட்டு எனக்கு ஆக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பேக்டோர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டில் கமெண்ட்ஸில் வந்து வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளே போகும். சிமேராங்கிற ஒரு டூல் வந்து என்னென்னா ஆன்டிவைரஸ் வந்து பைபாஸ் பண்ணுற மாதிரி ஒரு முன்னாடி எழுதின டூலு. இப்போ வந்துட்டு அதை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு இருக்கிற பவர் ஷெல் ஸ்கிரிப்டை வந்துட்டு அப்ஃபாஸ்கேட் பண்ணும். அப்ஃபாஸ்கேட்னா என்கோடிங் மாதிரி ஒரு விஷயம். இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து கோட் வேர்டு மாதிரி பேசுவீங்களே, ஸோ அந்த மாதிரி கோட் வேர்டு மாதிரி என்கோட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி புரியாத மாதிரி வந்துட்டு அப்ஃபாஸ்கேட் பண்ணுறது. அப்ஃபாஸ்கேட் பண்ணால் நார்மலாக விண்டோஸ் டிஃபெண்டரால் வந்துட்டு இது படித்து பார்த்துட்டு ஓகே இது வந்து வேற ஒரு இது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதனால அதுக்கு தெரியாது, அதனால அது வந்து டிடெக்ட் பண்ணாது. நீங்கள் நார்மலாக வந்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட் பேலோடு போட்டு நிறைய பேர் செல் எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போதைக்கு நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து காட்டுவாங்க. ஸோ அதெல்லாமே இப்போ வந்து அவுடேட்டட். இப்போ எது போட்டிங்கனாலுமே விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து தடுத்து தானாகவே வந்து ரீசைக்கிள் பின்னுக்குள்ள அனுப்பிச்சிடும், தானாகவே டெலிட் பண்ணி விட்டுரும். அதனால இப்போ இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. இந்த மாதிரி அட்டாக் சினாரியோஸ் வச்சு தான் வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஆக்சஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி 1-2 டூல்ஸ் இன்னும் இருக்கு, நீங்க வந்து பார்த்து சேஃபா இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எந்த EXE வந்துட்டு நீங்க ரன் பண்றதுக்கு முன்னாடி 1-2 தடவை யோசிச்சு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, எப்படி வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து தானா வரும். அது வரைக்கும் பார்ப்போம் கைஸ், பை.